ஹாய், வெல்கம் டு மம்மா வித் ஹைடிமா யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்தியான ராகி சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2.5 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக சால்ட்டு, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சால்ட் எடுத்துக்கலாம். சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இதில் நான் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு கேரட்டு, ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பாலக்கீரை, ஒரு 3 பீஸு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த சக்கரவள்ளி கிழங்கு போடும்போது சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த சக்கரவள்ளி கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வச்சு நல்லா இதை ஒரு 3 பீஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி அந்த மாவோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது மிக்ஸ் பண்ணதும் நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ணுறேன்னா, பச்சை மிளகா. நான் 2 பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவோ இல்லை காஞ்ச மிளகாவோ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டை வந்து நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாலக்கீரை, அதையும் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாலக்கீரை தான் போடணும்னு இல்லை, நீங்கள் முருங்கைக்கீரை இல்லை வேறு ஏதாச்சும் கீரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நல்லா தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது, லைட்டாக தெளித்து சப்பாத்தியை விட இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி பிசைஞ்சிக்கலாம், இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி. இந்த மாதிரி நல்லா தண்ணியை தெளித்து நான் நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு பிக்கலோ இல்லை இந்த தொக்கு, இந்த கோங்குரா தொக்கு, புளிச்சக்கீரை தொக்கு இல்லை தக்காளி தொக்கு, அந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். வெறும்னே சாப்பிட்டாலுமே ரொம்ப கிட்ஸுக்கெலாம் வந்து இது வெறும்னே கொடுத்தாலே உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி இதை நல்லா தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேன். அந்த பிளேட்டில் நான் கவர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வாழை இலை கிடைக்கும் அப்படின்னா வாழை இலை எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக வாழை இலை மேலே எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மாவு, சப்பாத்திக்கு விட கொஞ்சம் அதிகமாக மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி தரட்டிக்கலாம். என்கிட்ட வாழை இலை இல்லாததால் நான் கவர் எடுத்திருக்கேன். கவரை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு அது மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம கையை ஈரம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா தின்னாக தரட்டிக்கோங்க. ரொம்ப தின்னாக தரட்டினீங்கன்னா எடுக்கும் போது பிஞ்சு வந்துடும். ஸோ கொஞ்சம் ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தின்னாக இல்லாமல் மீடியம் சைஸில் தரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ தவா நல்லா காஞ்சிருச்சு. லைட்டாக அதில் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இதை நம்ம எடுத்தோன்னா அழகாக நம்மளுக்கு எப்படி வருது பாருங்கள், ஒன்றுமே ஆகாது. ஸோ இந்த இன்னும் நம்ம வாழை இலை இருந்தால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அதை தவாவில் வச்சு வாழை இலை மேலே எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு அழகாக அந்த தவாவில் போய் இந்த மாவு இதுவாகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக பிரியாமல் அந்த இது பீல் ஆகாமல் வந்துடும். இப்போ இந்த மாதிரி நம்ம தவாவில் போட்டுக்கிட்டோம். இதை நல்லா வந்து ஆயில் விட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு எடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஆயில் விட்டு, நல்லா ஆயில் கொஞ்சம் இதுவாகவே விடுங்க. நிறையாவே விட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆயில் விட்டு 2 பக்கம் திருப்பி போட்டோன்னா நம்ம நார்மலாக சப்பாத்தி போடுற மாதிரியே 2 பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான ஹெல்தியான நம்மளுக்கு ராகி சப்பாத்தி ரெடி ஆகிடும். இப்போ நார்மலாக நம்ம முருங்கைக்கீரை போட்டு செய்யும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது வந்து நம்ம சக்கரவள்ளி கிழங்கு போடுறதால நம்ம நார்மல் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அதே சேம் ஈக்குவலாக நம்மளுக்கு வந்து இந்த சப்பாத்தியுமே நம்ம ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் இருக்கும் கிட்ஸுக்கு. ஸோ இது வந்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் செஞ்சேன். சும்மா கொஞ்சமாக தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.